ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். சனி பகவான் பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற 6/3/2026 சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்கள் 12ஆம் இடத்தில் விரயத்தில் அமர்கிறது. விரயச்சனி ஒரு சில விரயங்களை கொடுக்கும். இதுவரை 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை கொடுத்தவர் இப்பொழுது 12ஆம் இடம் வருகின்ற பொழுது 7.5 சனியும் அவருக்கு தொடர்கிறது. இந்த 7.5 சனியால் 7.5 ஆண்டு சனியால் இவருக்கு 30 வயதுக்குட்பட்டவர்கள் மங்கு சனியாகவும் 30 வயதுக்கு முடிந்தவர்கள் பொங்கு சனியாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மங்கு சனி பொங்கு சனி 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சாதாரணமான ஒரு நிலையை கொடுக்கும். அவர் விரயங்களையும் தந்து கொண்டிருப்பார். அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் விழுவது, அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பம். அந்த இடம் ஒரு நட்பு வீடாக, சுக்கிரனுடைய வீடு, நண்பனுடைய வீடாக இருப்பதால் அதிக குடும்ப சுமையை கொடுக்காது என்று சொல்லலாம். அதன் பிறகு 7ஆம் பார்வையாக சனி பகவானுக்கு மீனத்தில் விழுகிறது. இவருக்கு மேஷத்திற்கு 6ஆம் இடம். ருண சத்ரு கடன் போன்ற பிரச்சனைகள். சனி பகவான் பார்க்கின்ற இடம் அமர்கின்ற இடமும் அவ்வளவாக நன்றாக இருக்காது. ஆகையினால் அந்த இடமும் புதனுடைய வீடு என்பதால், நட்பினுடைய வீடு என்பதால் அதிக தாக்கத்தை கொடுக்க அவர் விழைய மாட்டார். ஆகையினால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு, அதாவது 10ஆம் பார்வையாக சனி பகவான் 9ஆம் இடத்தை, அதாவது தனுசில் விழுகிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானமும் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். 7.5 சனியினுடைய தாக்கமும், ருணசத்ரு, அதன் பிறகு பொருளாதாரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தாமதப்பட்டாலும் நீங்கள் எப்பொழுதுமே விநாயக பெருமானை தினமும் துதியுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். இந்த தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீக்கப்படுவீர்கள். பயப்பட வேண்டாம், நம்புங்கள், துணிவாக இருங்கள், நல்லதே நடக்கும்.